ஹலோ மிஸ்டர் மார்ட்டின். ஹலோ ராகேஷ். நம்ம பழைய நட்புக்காக நான் கூப்பிட்டதை மதிச்சு அமெரிக்கால என்ன பார்க்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அமெரிக்காலாம் எப்படி இருக்கு? ஆமா ராகேஷ், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே. நீ கூப்பிட்டு வராம இருப்பேனா? 2 டேஸ்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். சார் மார்ட்டின் சார், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப உங்களுக்கு தெரியுமா சார்? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சார் அவரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். அவர்கிட்ட நான் கேட்டதா சொல்லுங்க சார். என்ன ராகேஷ் இது? உங்க ஆபீஸ்ல இருக்க வேலைக்காரனுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் க்ளோஸ் ஃப்ரெண்டாம்ல. வாட் அ ஃபன்னி, வாட் அ ஃபன்னி. மார்ட்டின், இந்த கண்ணப்பன் இருக்கார்ல, இவர் இதே தான் வேலை. யாராச்சும் ஒரு பெரிய மனுஷன் பேரை சொல்லிடக்கூடாது, அவரு இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவாரு. என்ன பண்றது, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் ஆபீஸ்ல வச்சுட்டு தான் ஓட்ட வேண்டியது இருக்கு. ஓ அப்படியா ராகேஷ், வெரி ஃபன்னி கை. மிஸ்டர் கண்ணப்பன், நீங்க வேணா 2 டேஸ்ல நான் தான் ட்ரம்ப மீட் பண்ண போறேனே, நீங்களும் கூட வாங்களேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மீட் பண்ணுவோம். உங்க ஃப்ரெண்ட, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட. அப்படியா சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். என்ன மார்ட்டின், அவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு, நீங்க வேற இவரை கூட்டிட்டு போல சொல்றீங்க. என்ன இது, நீங்களும் காமெடி பண்றீங்களா என்ன? இல்ல ராகேஷ், இந்த மாதிரி ஆளை இப்படியே விட்டுடக்கூடாது. ஒரு தடவை இவங்க எல்லாம் பட்டாதான் திருந்துவாங்க. பாத்துருவோம். 2 டேஸ்ல இவருக்கு சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிடுறேன், என் கூட அனுப்பி வை. சரி மார்ட்டின். இங்க பாருங்க மிஸ்டர் கண்ணப்பன், இதுதான் மிஸ்டர் ட்ரம்போட மாளிகை. இப்ப அவரை நம்ம பார்க்க போறோம். எனக்கு நீங்க சொன்னது பொய்ன்னு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கத்தான் இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்தேன். இனிச்சும் யாரையும் தெரியும்னு சொல்லாதீங்க. இப்ப நாம மிஸ்டர் ட்ரம்ப மீட் பண்ண சரியா? சரி சார், வாங்க சார். நான் அவரை பார்க்க ஆர்வமா இருக்கேன். ஃபன்னி கை, இன்னும் அதே ஆர்வத்தோட இருக்கான். ஹேய் மொட்டை தலையா, யார் மேன் நீ? என்ன யார் மேன் உள்ள விட்டது? சார் ட்ரம்பு சார், என்ன அவமானப்படுத்துறாதீங்க. நான் உங்க அமெரிக்கால தான் ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்திட்டு வர்றேன். அதுக்கு இப்ப என்ன மேன் பண்ணணும்? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் சார். இதோ என் பின்னாடி நிக்கிறாரே கப்பேன், அவருக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பாடப்பட்ட தான் இங்க அவரை கூட்டிட்டு வந்தேன். என்ன மேன் சொல்ற? யாருக்கு பாடம் புகட்ட யாரை கூட்டியிருந்த? நீ இந்த பக்கம் கொஞ்சம் நவுறு, யார் பார்க்கட்டும். ஓ மை காட், மிஸ்டர் கண்ணப்பன், இது நீங்க? என் கண்ணாலேயே இதை நம்ப முடியல. நீங்க ஏன் இந்த மொட்டை தலையன் கூட வந்தீங்க? நான் எத்தனை தடவை உங்களை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டுருப்பேன். ஃப்ளைட்டே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்போ வச்சு வந்திருக்கலாமே. இல்ல நண்பா, நான் கொஞ்சம் வேலையில இருந்தேனா, அதான் பிஸியா இருந்தேன். இதோ இந்த மார்ட்டின், இவரு என்னோட ஃப்ரெண்டு தான். உன்னைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். அட பாவி, என்னது நீயே கூட்டிட்டு வந்தியா? அது மட்டும் இல்லாம என்னையா நடக்குதுங்க? ஒரு நாட்டு அதிபரையே ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருக்கிற. கண்ணப்பன், உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இங்க தான் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா ட்ரம்பு, யார சொல்ற நீ? அதை நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. டேய் மச்சான், சல்மானு, அமீரு, நீங்க எங்கடா இங்க? பட ஷூட்டிங் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க? இல்ல மச்சான், நம்ம ட்ரம்ப் கூப்பிட்டா அதான் அவரு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீ இங்க வருவான்னு தெரியாது மச்சான். ஏய் அமீரு, நீ அந்த கஜினி படம் நடிச்சிருந்து இப்பவும் இப்படி சட்டை இல்லாம தான் தெரியற. சரி சரி. ஏய் கண்ணப்பா, உனக்கு அப்போலேருந்து இப்ப ஒரே குசும்பு தான் போ. சரிடா மச்சான், யாரா இந்த மொட்டை? அப்பவே சும்மா நின்னுட்டு இருக்கான். டேய் மச்சான், அது என்னோட ஃப்ரெண்டு தான்டா. ஏன்டா அவரு மொட்டையன் அவமானப்படுத்துறீங்க? நம்ம ட்ரம்ப மீட் பண்ணணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். டேய், ஏன்டா எல்லாரும் சேர்ந்து என்ன மொட்டையன்னு கேவலப்படுத்துறீங்க? ட்ரம்ப் சார், பிரஸ் மீடியா எல்லாம் மீட் பண்ணணுமா? ஒரே கூட்டமா இருக்கு, அப்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்லட்டும்? சரி ரபிகா, இங்க வர சொல்லு. அங்க என் நண்பன் கண்ணப்பனையும் பாட்டோம். சரி கண்ணப்பா, நாங்க உன்னை அப்புறமா மீட் பண்ணோம். இந்த மீடியா பிரஸ் எல்லாம் வந்தா எனக்கு சரிப்பட்டு வராது. ஓகே மச்சி, பாய்டா.
அப்புறமா மீட் பண்ணுவோம். டேய், என்னடா நடக்குது இங்க? எப்பா கண்ணப்பா, யாருதான் சாமி? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. டேய் மார்ட்டின், என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி மயங்கி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்து கிடக்க, அழுதுட்டு வேற இருக்கிற. என்னதான்டா நடந்துச்சு? கண்ணப்ப எங்கடா? அதை ஏன்டா கேக்குற ராகேஷ்? அவன் தான்டா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான். என்னடா அப்படி என்ன பெரிய வேலையை பார்த்துட்டான்? டேய், நிஜமாவே ட்ரம்ப் அவனோட ஃப்ரெண்டுடா. நேர்ல பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ட்ரம்ப் மட்டும் இல்ல, எல்லா பெரிய பெரிய ஆட்களையும் அவன் தெரிஞ்சிருக்கான்டா. அது சரிடா, அதுக்கேண்டா நீ மயக்கம் போடுந்த? டேய், இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம்டா. அதை விட ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டா. அது என்னடா பெரிய வேலையை பார்த்துட்டான்? அதுவாடா, சொல்றேன் கேட்காதே. ட்ரம்ப பார்த்ததும் அவன் என்கிட்ட சொன்னா, ட்ரம்ப மணில போப்பையும் எனக்கு தெரியும், அவரும் என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னான். அப்பவே பாலா போனா நம்பி தொலைச்சிருக்கணும். எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால சரி போப்பையும் போய் பாருவோன்னு சொல்லிட்டேன். அதனால அங்கே கூட்டிட்டு போயிட்டான். என்னது, போப்பும் அவனோட ஃப்ரெண்டா? என்ன சொல்ற? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னவா, போப்ப பாக்குறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் அனுமதி கிடைச்சது. நான் வெளியில மொத்த கூட்டத்தோடையும் கூட்டமா நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ போப்பு கூட பக்கனியில நம்ம கண்ணப்பன் வந்துட்டு இருந்தான். போப்பும் நம்ம கண்ணப்பன் தோல்லே கைய போட்டுக்கிட்டு எல்லா மக்களுக்கும் டாட்டா காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னது, போப்பு கண்ணப்பன் தோல்ல கை போட்டு எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு இருந்தாரா? என்ன சொல்ற? நீ இன்னும் கதையோட கிளைமாக்ஸுக்கு இல்ல. கிளைமாக்ஸ கேட்டா நீ ஏன் மயக்கம் போட்டு விழுந்துருவ. என்ன, இதுக்கு மேலேயும் மயக்கம் போட்டு விழுற மறுவதை இருக்கா? எங்க சொல்லு கேப்போம். போப்பு நம்ம கண்ணப்பன் தோல்ல கைய போட்டுக்கிட்டு டாட்டா காட்டிட்டு இருந்தாரா? அப்போ என் பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் கேட்டான். டேய் மார்ட்டின், என்னடா கேட்டான்? அத நான் எப்படிடா சொல்லுவேன்? இப்பவும் என்னால கடிக்க முடியலையே, நான் அதை எப்படி சொல்லுவேன்? டேய் சொல்லுடா, கேட்கவே ஆர்வமா இருக்குடா. அந்த பக்கத்துல நின்ன அமெரிக்கக்காரன் என்ன கேட்டான்னா, யாரா அது நம்ம கண்ணப்பன் தோல்லையே கைய போட்டுட்டு கதா காட்டிட்டு நிக்கிறாரு அப்படின்னு கேட்டா. டேய் என்னடா சொல்ற? அப்போ அவனுக்கு போப்பு யாருன்னு தெரியல, கண்ணப்பனை தெரிஞ்சுன்னு சொல்றியா? அடக்கடவுளே, இப்படி தாண்டா நானும் மயக்கம் போட்டு விழுந்தேன். இப்போ நீ வந்த அப்புறம் தான் எந்திரிச்சேன். இதுக்கு தாண்டா நாம யாரையும் குறைவா மதிக்க கூடாதுன்னு சொல்றது.